இப்படி தள்ளி இருந்து பேச போறீங்களா? ஆமாம், ஏன் ஒருத்தர் ரொம்ப பவ்யமாக இருக்க மாதிரி இருக்கு. நிஜமா கிட்ட வந்து பத்தியமா தான் இருக்கவா? அதுக்கு இங்கே இருக்கேனே. தள்ளி பேச வேண்டாம். உங்களுக்கு கிட்ட மட்டும் வாய் அப்புறம் இருக்கு. இல்லை பரவாயில்ல. நிஜமா கை இங்கே இருக்கு மட்டும் நான் தூக்க மாட்டேவா? இல்லை பரவாயில்லண்ணே. என்னம்மா? என்னம்மா? அப்போ அவ்வளோதாங்க பாசம். ஓ கிட்ட வந்தால் தான் பாசம், அப்போ தள்ளி இருந்தாலும் பாசம் இல்லை. அப்போ 8 வருஷம் போதும், தெரியாமல் வாய்ப்பு வந்துட்டேன் போதும். நான் அந்த கிட்ட அந்த தள்ளி பேசல, புரியுதுல்ல? இல்லை இந்த தள்ளி இருக்கிறதுக்கே பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை சொல்லவே இல்லையே. என்ன சொல்ல வந்தீங்க? சவுதுக்காதவா? ஒன்றும் வேண்டாம். ஹாப்பி மூடு ஸ்பாயில் ஆக்காதா? அதான் உங்க கூட இருக்கேனே, இதை விட என்ன ஸ்பாயில் ஆக்குறேன்? அதான் கூட இருக்கேன்ல. நான் என்ன கேர்ள்ஸ் கூட தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா என்ன? சரி, எப்படி பிளான் போட்டுருக்க பார்த்தியா? சரி, பக்கத்தில் வா. இல்லை இருக்கட்டும். பக்கத்தில் உட்காரத்துக்கு இந்த உலகத்தில் எவனும் கெஞ்ச மாட்டாங்க. அதுதான் நான் பண்ணுற முதல் தப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால் வெளியே வர முடியாதுல்ல, அதுக்கு தான் உஷாராக இருக்கேன். இல்லை, இங்கேருந்து எனக்கு எழுத்து பிடிக்க தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அது ரூமாக லாக் பண்ணிட்டேன், ரிமோட்டை ஒழிச்சு வச்சுட்டேன். என் பவுன்ஸ்லாம் வெளியே போக முடியாது. உங்களுக்கு எழுத்து பிடிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்லையே. முதல்ல ரிமோட் எடுத்து நான் ஒழிச்சு வைக்கிறேன். ரிமோட் எடுத்து லாக் பண்ணிடுறீங்க. அப்படி தான் பண்ணுவேன். சரி, நீங்களாம் வந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் என் இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுறது? இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. நான் உண்மையாக சொன்னேன். நீ ஏன் வந்தால் சரி, உன் இஷ்டத்துக்கு நீ வந்துட்டியே. நீ சொல்கிறதா கேட்கல, நல்ல பையனா நினச்சேன். என்னவோ எங்களுக்கு இங்கேருந்து இழுக்க தெரியாத மாதிரியும், அப்படியே உங்களுக்கு தான் நீங்கள் வராத அளவுக்கு வீட்டாக இருக்கும் போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதும் சரி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறோம்? போதும், அசிங்கப்படுத்தின வரைக்கும் போதும். இல்லை, அது வந்து வரேன் வந்துட்டா இதெல்லாம் நாங்கள் வரதை ஒத்துக்கவே மாட்டோம். அம்மே சேச்சா, இதெல்லாம் வரதே கிடையாது. இது எவ்வளோ நல்லா இருக்கு. இருக்கும் இருக்குதே. என்ன உங்கள் பிரச்சனை? நெக்லஸ் பிடிச்சிருக்கான். இங்கே நடத்த தான் நல்லா சொன்னீங்க, அங்கே இதை நடத்த நெருப்பி இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், இதை நீங்கள் ஃபாரின்லேயே எடுத்துட்டீங்க? ஆமாம், நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஏறிச்சுல்ல, டீம் லீடரா. அப்போ ஒரு போனஸோடு தான் ஏற்றினாங்க. சேலரியும் ஏறிச்சு, அப்போ எங்களுக்கு ஒரு போனஸ் கிடச்சிது. அதான் இன்சென்டிவ் கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் போனஸ், அது மாதிரி நிறைய விஷயம் ஒன்றா கிடச்சிது. அந்த மொத்த காசையுமே உனக்காக செலவு பண்ணது தான். எக்ஸ்ட்ரா காசில் யூஸ்வலாக அவங்க சேலரிக்கு அப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட் சேலரி, இன்சென்டிவ், போனஸ், இது 3 சேர்த்து வாங்கணும். அப்படியே அங்கே தரல? அங்கே தான் நீ சொன்னியே எதுவுமே போட மாட்டேன், நான் எதுவும் வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னியே. அப்புறம் எப்படி கம்பல் பண்ணுறது? அதான் இதை விட்டுட்டேன். இது சென்னையில் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி கொடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் எனக்கு இது கொடுக்கணும்னு தோணல. இது கொடுக்கணும்னு அது ஸ்பெஷலாக இருக்கணும்னு தோணுச்சு, அப்படி வச்சுட்டேன். அதான் அப்போது கான்வெகேஷன் கொடுத்தீங்களா? அப்போ கொடுத்துருக்கலாம்ல. இதோட ஸ்பெஷல் அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. ஆனால் கான்வெகேஷன் எப்படி நான் அப்படி வேண்டாம் இருப்பா தானே வாங்கினேன். அது அதே மாதிரி அதை நான் கொடுக்கலையே. ஆனால் இது நான் கொடுத்துருக்கேன், நான் போட்டிருக்கேன். எனக்கு இது இப்படி ஒரு மெமரியாக தான் வேணும். அதை நானும் கொடுக்கல, நானும் போடலை. அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இந்த நெக்லஸ்க்கு. ஆமாம், உங்கள் அண்ணா வாங்கி கொடுத்த செயின் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி அந்த செயினுக்கு வெளியே இருந்திருக்கலாம். சரி பரவாயில்ல, இது இருக்குல்ல, அது போதும். கேடி உண்மையை சொன்னேன். சொல்வீங்க உண்மையா? நீ ஒரு பெரிய உண்மை விளம்பி. ஆமாம், உங்களை போய் சொல்லியிருக்கேனா? அப்படி என்ன சென்டிமெண்ட் இருக்குது இந்த நெக்லஸ்க்கு? என்னோட சேலரி, என்னோட சேவிங்ஸ், என்னோட பெயின் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாங்கினதில்ல உனக்காக ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் நானாக பார்த்து வாங்கினது. அந்த வளையல் அது உங்கள் அண்ணா வாங்க தண்ணி இதை தனிக்கும் பார்த்துட்டு தடவிட்டு எடுத்து வைக்கிறது தான் என் வேலையாக இருந்துச்சு. வேலையா பண்ணீங்க? ஆமாம். சரி, என்ன சரி? நீங்கள் சரின்னு சொன்னாலே சரியில்லைன்னு அர்த்தம். மெமரபிள் கிஃப்ட் அப்படின்னா இதனால ஆதி பொண்டாட்டி உண்மை எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் வருது வரட்டும். சிடுவேன். ஒரு தாங்க. முடியாது. சரி பரவாயில்ல. இவ்வளோ நல்லவர் இல்லையே. என்ன கேட்டேன்னு தரல. ஸோ ஸோ வச்சிடுவேன். அம்மன் இருங்க. முடியாதுங்க. அடி வேணுமா? பரவாயில்ல, படிச்சுக்கோ. ஏய் கம்ரு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் கை என்ன வேணா பண்ணணும், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. வேண்டாமா நீ காண முடிக்கும். பிச்சிடுவேன் பிச்சு. ராணி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா. வெயிட் இல்லை, பிடிச்சிருக்கு. இது கூட இன்னும் 2 எடுத்திருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு தோணுச்சு எடுத்தேன். என்ன? ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிரு. வைக்க வச்சுட்டு சும்மா இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடியாது. என்ன வாய் வச்சாலும் அப்படி பேசுறது? எப்படி பேசுறீங்களோ அப்படிதான். இந்த 3 நாள் நான் கேட்ட மாட்டேன். நாளைக்கு தான் ஆஃபீஸ் போகல, ஆனால் நாளைக்கு போலாமா? நாளைக்கா? இல்லை, நாளைக்கு. விளையாடுறீங்களா? நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, போயிட்டு வந்துட்டு. ஆனால் இந்த நகை நீ 3 நாளும் கைட்டக்கூடாது. இந்த 3 நாள் மற்ற ட்ரெஸ் தான். இந்த மெஹந்தி நீங்கள் தானே போட்டீங்க? ஆமாம். சரி. இப்போ நல்லா தூங்கியும் காத்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அதை போட்டு விட்டேன்.
டவுட் இருந்துச்சு. ஆனால் அண்ணி கேட்டால் அவங்க தான் போட்டதா சொன்னாங்க. ம் வரைவாங்களா மெஹந்தி போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. சரி நம்பிட்டேன். இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னென்ன யூ ஆர் த கல்பிரட். அது ஏதோ நாளுக்கு அப்புறம் அது ஃபேட் ஆகிடும்ல. ஸோ இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கே போகணும்? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம். என்னவோ உங்கள் இஷ்டம். அது போதும். ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் வாங்கி தரல, அதனால ஓகே. அதனால தான் அதுக்கு மட்டும் பெர்மிஷன் தந்தேன். நான் தான் விடுவேன், நான் வசதியே இருப்பேன். லூஸா? சரி சரி, ஒன்றும் சொல்லலை. இது இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் கையேறுங்க. வாய் கூச்சமாக இருக்கு. தரேன்னு சொல்லி மாட்ட மாட்டேன். போக முடியாது. இவ்வளோ இடம் வேண்டாம். ஒரே வாட்டி பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்கள் ஒரு வாட்டி கதைன்னு எனக்கு தெரியும். நான் அப்படியே லாக் போட்டுருவீங்க. இப்பயும் உங்களுக்கு போட முடியும். அப்படியே பிளாக்மெயில் பண்ணாதீங்க. புருஷன் ஆசையே இல்லைல்ல. அதெல்லாம் இருக்கு நிறைய தான். அது ஆசை அப்படி வந்து கட்டி பிடிச்சி குடிச்சிட்டீங்க. பிடிச்சி குடிச்சாதான் ஆசையா? ஆமாம், எனக்கு அப்படி தான் ஆசை. இப்படிலாம் செக் வைக்கக்கூடாது. தடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் தடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எடுக்கல. எடுக்கல தானே? இல்லை. தானே என்ன தானே? எல்லாத்துக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியும். ஓ திட்டுறீங்க. இந்த ஆவும் வந்ததுன்னு வைக்கேன். அது கூட உரிமை இல்லை. குளிமருக்கு இது குளிமருக்கு காட்டிடுவா. ஒன்றும் வேண்டாம். சரிப்பா, டைலருக்கு பொறுக்கலாமா? என்ன அதிசயம், தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? அப்போ தானே ஒரு ஒன்று லாக் பண்ண முடியும். காலில் இருந்து வேலை. என்னப்பா வேலை? ரெடியாகிறது பெரிய வேலை இல்லையா? கேடி எப்படி சமாளிக்கிறது? உண்மையாக சொன்னேன். ஆமாம் ஆமாம், ரெடி ஆகிறது பெரிய வேலை தான். அப்புறம் விழுப்புரம் இல்லாமா, நீங்கள் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு இருக்க. என்ன வேண்டாம். சரி தூங்கலாம். ம் அப்போ தான் லாக் பண்ண முடியும். வா. ம். ஒரு டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். ஓகே ஓகே. வருஷத்துக்குலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்கள் அளவுக்கு நாங்களே பண்ணலை, ஆனால் சூஸ் பண்ணி கொடுத்து பண்ண வச்சோம். அவ்வளோ வருஷத்துட்டு அண்ணனை விட பீட் பண்ணணும்னு தான் நினச்சேன். எங்கே அடுக்கிறது, நீங்களாம் நாங்கள் அழகாக சூப்பராக ஒரு ஹாலை ரெடி பண்ணி அழகாக பண்ணீங்க. அங்கே குசுறு குசுராக வச்சாங்க. சரி, ஆனால் அழகாக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சா? ம். இந்த தாவணிங்களும் அதில் தானே இருந்துச்சு. ஆமாம், அந்த 3 தாவணியும் அடுத்து அதில் வச்சேன். அதை எடுத்துக்கிட்டேன். நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்ஸ் அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் இருந்துச்சு, அதெல்லாமும் எடுத்துக்கிட்டேன். இது வச்சுட்டு அதில் யாருன்னா கொடுத்துட போகிறாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து லாக் பண்ணி ஒழிச்சு வச்சுட்டேன். உங்கள் பதில் போயிடுச்சு. அதில் சேஃபாக போயிடுச்சு. அதெல்லாம் தர மாட்டீங்க. ஆனால் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். புருஷன் அவரும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் பிடிச்சி வச்சுக்க மாட்டீங்களா? அவரே பிடிச்சிக்கிறாரு. என்ன பிடிச்சிப்பீங்க? எப்போ பிடிக்கணும்னு தெரியும், அப்போ பிடிச்சி வச்சுப்பேன். அப்போ விட மாட்டேன். இப்போ நான் தானே. ஆமாம், ஆனால் இப்போ பிடிச்சா சொல்லது தப்பாக இருக்கும். அதே அப்போ பிடிச்சா தப்பாக இருக்காது. அப்போ யாரும் பயப்படவும் மாட்டேன். தாலி தான் முத்தா இருக்குது, அதை நான் போட்டேன். இதெல்லாம் சைனா தானே மதிக்கிறாங்க. உள்ளே இருந்து இன்னைக்கு கட்டிக்கொள்ள நான் கட்ட வேணும்னு சொன்னேன். அடிக்கல்லி ஃபஸ்ட்டு சொல்லி கட்டிக்கொள்ள இதை நிச்சயத்தமாக வச்சுருந்துருக்கணும். தான் நானும் கேட்குறேன். போய் பண்ணியிருந்துருக்கலாம்ல, எதுக்கு தள்ளி வைக்கிறாங்க? இதெல்லாம் நீ பேசுகிற, என்னால் நம்பவே முடியல. இதில் நான் பேச மாட்டேன். அதை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? சொல்லிடுவேன், அப்போ நீ தான் கஷ்டப்படுவேன். அவ்வளோ மோசமான மாதிரி தெரியுது. எடிமன் கையை சொல்லி கூட என் மேல் நம்பிக்கை இல்லைல்ல. ஆமாம், என்ன பாசமாக பேசணும், லவ்வாக பேசணும், அதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இப்படி பேசினா யார் நம்பிக்கை வரும்? இருக்காதுலே இல்லை. நீ அப்படி சொல்ல வரல. போதும், இதை விட யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. இப்படி நான் ரொம்ப டைட்டாக பார்க்குறதே வரான், அப்புறம் என்ன? ஆடிடாமா. சரி, பூரி குப்பை தொட்டில் அது எதுவும் நிற்கிறதாவே இல்லை. என்ன பண்ணட்டும்? இன்னைக்காவது நீ கேட்டிருக்க, இல்லை நீ அதை தந்திருக்கியா? தந்ததில்லை. அதுக்கு நான் கண்டிஷன் போட்டிருக்கணும். இல்லைன்னா இப்போ நான் கேட்டிருக்கணும். நடந்தால் தானே நீங்களும் வேலைன்றா எதுக்கு தந்துருக்கீங்க? போதும், வலிக்குது. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. உண்மையை பேசிகிட்டு இருக்கு, சும்மா எதில் அசிங்கம் வச்சு கூச்சி போயிடும் தான். என்ன அதான் எனக்கு லவ் இல்லைன்னு சாப்பிட்றேன்னு திரும்ப திரும்ப தப்பு புரிஞ்சுக்கிறப்ப அப்படி சொல்லிவிடாமா? வேண்டாம். அர்த்தமாக கதை. இதில் வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. தூங்கலாம், எனக்கு தூக்கம் வருது. ஆடிடாமா, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம அவ்வளோ ஃபெயில் ஆகிட்டாரு. லவ் இல்லைன்னு நினைக்கிறத தங்கும். அப்படிமா மூட கதை. என்ன சொல்ல வந்தேன்? ஆசைன்னு வெளியே சொல்ல மாட்டேன், அதுதான் சொல்ல வந்தேன். காசையும் இல்லைன்னு நான் சொல்ல வரல.
சரி தூங்கலாமா? உங்களுக்கு வந்து எனக்கு தூக்கம் வேண்டாம், நீ போயிருக்கலாம். வெளிப்படுத்தினா பரவாயில்ல, இல்லை வெளிப்படுத்தவே மாட்டேன். கோத்து தான் பட்டு சொன்னேன். மற்றபடி உங்க மேலே பாசம் இல்லாமல் இல்லை தங்கம். நம்பிட்டேன். எல்லாமே நம்புறா என்ன ஆமாம் பேசிக்கலாம் பேசி. தங்கம். குட்டிமா ப்ளீஸ் 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 அம்மே, எல்லாமே இப்படி பண்ணுற. சொல்லுங்க. 8 வருஷம் பைத்தியக்காரி மாதிரி காத்துட்டு இருந்தேன். இவ்வளோ பிரச்சனையில உங்களுக்கு கட்டி பண்ணுற தைரியத்தில் தானே இருந்தேன். என்னை போயிட்டு இப்படி சொன்னா எனக்கு வலிக்காதா? நான் தான் சொல்கிறேன், காசு இல்லைன்னு நான் சொல்லலை, நீ மறைக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். ஏன் எங்களுக்கு வெக்கமா இருக்காதா? கிட்ட என்ன யார்கிட்ட? என்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் இருக்கும். கூடாது. அது அப்புறம் எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பழகிக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் எடுத்துப்பேன்? சரி சீக்கிரம். உன் வாசி என்கிட்ட தானே சொல்லணும், என்கிட்ட தானே சொல்ல முடியும். என்கிட்ட வைக்கப்பட்டினா சரின்ட்டான போதும் அந்த டாபிக். இப்போ தானே சொன்ன வைக்கப்படாத கூச்சப்படாதான்னு. சரி அதுக்கு நான் அன்னைக்கே மாறிட முடியாதுல்ல. பார்க்குறேன் பாருங்க நீ பார்க்க வச்சுட்டாலும் போதும். கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்படிதான். போ தூங்கலாம். ஓகே தெரியும் கிடி படுத்தா நீ இது மாதிரி ஏதாவது வேலை பார்ப்ப. ஆனால் என்ன பண்ணேன்னு தெரியும். போதும் மஸ்கி ஆயி. இல்லை அடிக்க போறீங்களா? அது பார்த்தா அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி. ம். ம். அது வந்து அச்சா இந்த விடு. முடியாது. வச்சிருவேன். வச்சுக்கோ, எவ்வளோ கிடைச்சி. ஏன் அப்பதான் லைட்டை காட்டிட்டு இருக்க முடியும் அதானே? ஆமா. கல்லில் கடிப்பேன். ஆஃபீஸ்க்கு 3/4 பேண்ட் போட்டு போவேன். உடையில கடிச்சிருவேன். ஷார்ட்ஸ் போட்டு போவேன். கமால்ல இல்லை இல்லை கடிப்பேன். ஆஃப் ஸ்லீவ். ஷோல்டர்ல கடிப்பேன். ஸ்லீவ்லெஸ். என்ன சொன்னாலும் சமாளிக்குதுடா. என்ன இருக்கு? கழுத்து கீழே கடிப்பேன். பட்டன்ஸை கட்டி விட்டுருவேன். கட்டி விட்டுட்டு ஆஃபீஸ் போவீங்க. இதுக்கு மற்றவங்களாம் உங்களை பார்க்கறதுக்கு என்ன கேடுமேன். போறாம போல. போறாம தான். இப்போ என்ன? நான் கைட்டிட்டு இருப்பேன் தான் சொன்னா, எங்கன்னு சொல்லி. தேவையில்லை கிளம்புங்க. ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு, இதை வச்சு சண்டை போட்டு எஸ்கேப் பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை மேன் இருந்து என்கிட்டயே அப்படி சொல்வீங்க. ஆமா, அங்கே அப்படியே நான் பார்க்கறதுக்கு கியூ கட்டி நிற்கிறாங்க. டிக்காதீங்க. யார் யார் உங்களை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். நோட் பண்ணி வைக்கிறா. ஓவரா போச்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அத்தாரிட்டி யார் கொடுத்தா? இப்போ எனக்கு அத்தாரிட்டி இல்லை. உனக்கு இல்லாமலாம் யார் வேணா டிஸ்மிஸ் பண்ணலாம். நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வெளியே போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்கு. தேவையில்லை. யார் கொடுத்தான்னு கேட்டீங்கல்ல. இல்லை டாபிக் பார்த்தீங்கன்னா அப்போனா கையெழுத்து போடலாம். போடலாம். நிஜமா? யாரையும் வெளியே கையில் இருக்கீங்க போல இருக்கே. யார? உங்களை தான். உங்க மேல நம்பிக்கை இல்லை, அதனால உங்களை வீட்டில் சர்ச் பண்ண போறேன். ஜாலி. ஜாலியா? ஜாலி. வீட்டில் இருக்க ஒன்றும் வெளியே விட மாட்டேன். சொல்றேன். என்ன நீ நான் எப்போ போடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் டைம் தரேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் வாரத்தில் பார்த்துக்கலாம். அதனால என் கூட லாக்கு இப்படி ஏமாத்துறது. போதும் ப்ளீஸ் தான் ஏமாத்தான். விடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஷட் அப். எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. சரி ஒரு சரிக்கும் இடம் இல்லை. என்ன போச்சு? இல்லை. பாருங்களேன் இவரை. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாத உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேலதான் வச்சேன். என்ன ருசியின்றி உணவின்றி உன்னோட தான் வச்சேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா. பிச்சு போடுவேன். என்ன அவ்வளோதான் கூட்டம் பிடிச்சி விடு. முதல்ல சொன்னவள் தான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நீ கிடையாது. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குல்ல, அதுக்கு என்ன? பாதி பொண்டாட்டியா சும்மா விட முடியுமா? உங்களும் இந்த பாதி பொண்டாட்டி கடை வந்ததுன்னா அதை போய் சொல்கிற மாதிரி இருக்கா பாதி பொண்டாட்டி? போதும். இந்த பாதி பொண்டாட்டி சமத்தான் பேச்சு கேட்பியா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்க மாட்டேன். கிட்டதான் ஆகணும். பேசுங்க. எனக்கு அது கேட்க மாறிக்கும். அவ்வளோதான். நீ பொண்டாட்டி என் டிவோர்ஸ் ஸ்பாயில் பண்ணலாமா? அப்படி ஏதாவது சென்டிமெண்ட்டா பேசுங்க. பிடிக்கல, நான் வேண்டாம். இப்படி ஒரு செக் வச்சிருங்க. பிடிக்குமா? பிடிக்காதோ? பிடிக்கும். இப்படி யாரும் சலிச்சுக்கிட்டு சொல்லலாம். பூச்சி எனக்கு பிடிக்காதா? பிடிக்கும் பூச்சி. நீங்க தான் எனக்கு எல்லாமே. சின்ன ஆசை. இப்படி லாக் வைக்கலாமா? ஏதோ குட்டி குட்டி ஆசை தானே படுறேன். இப்படியே ஏமாத்துங்கன்னா நான் ஏமாத்துறேன்.
சரி ஏதானே சொல்கிறீங்க பிச்சு விட மிச்சு சரி